சிட்டி தான், வில்லேஜ் தான். எவ்வளோ அழகா இருக்கு. 2 பக்கமும் பச்சை பசேன்னு இருக்கு. இவ்வளோ நாள் சிட்டிக்குள்ள காரு, பஸ்ஸு, பைக்கு, லாரின்னு டிராஃபிக்கை பார்த்துட்டு இங்கே வயக்காடு வரப்புன்னு பார்க்குறப்ப எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. 2 பக்கமும் நல்லா பச்சை பசேன்னு இருக்கு. என்னடி நான் சொல்றத கேட்டா உனக்கு கிண்டலா இருக்கும், இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற. ஆனா ஒண்ணு பூமாரி, நீங்க நினைச்சதும் தப்பு இல்ல, அந்த ஆள் வந்து உட்காந்ததும் தப்பு இல்லை. ஆனா உங்ககிட்ட அந்த ஆள் மாட்டாம தப்பிச்சாரு, அதுதான் பெரிய காரியம். சரி, அந்த ஆள் என்கிட்ட மாட்டலையா, நான் தாண்டி அந்த ஆள் கிட்ட மாட்டல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. என்னடி சொல்ற? நீ அந்த ஆள் மகேஷ அடிச்சதை பாத்துருக்கணும். என்னடி சொல்ற? மகேஷ? ஆமா, ஒரே அடிதான். எப்படி சுருண்டு விழுந்தான் தெரியுமா? மகேஷ் எதுக்கடி அடிச்சான்? அதான் சொன்னேனே, என்னை வம்புழுத்ததுக்கு போட்டு எப்படி அடிச்சான் தெரியுமா? அடிச்ச அடியில அவனே சுருண்டு விழுந்துட்டான். இதுல நான் அவன்கிட்ட மாட்டினேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு உனக்கு என்னமோ அந்த போலீஸ்காரன் தான் செட் ஆவான்னு நினைக்கிறேன். நான் அவரை பார்க்கணுமே. எதுக்கு? இல்ல உன்னை போய் பொண்ணு பார்க்க வந்திருக்காரு பாரு. அடியே, நான் தான் அந்த ஆள் என்னை பொண்ணு பார்க்க வரலன்னு சொல்றேன்ல. எங்க அப்பாவை தேடி வந்த ஆளு, எங்க அம்மா செஞ்ச குளறுபடியில இப்படி எல்லாம் ஆயிப்போச்சு. சரிடி, உங்க அம்மா தான் அப்படி சொன்னாங்கன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? பொண்ணு கணக்கு அலங்காரம் பண்ணி சிறையெல்லாம் கட்டிட்டு வந்து நின்றுக்க பத்தியா? இதுதாண்டி பெரிய காமெடியே. போதும் போதும், ரொம்ப சிரிக்காத. வாயில இருக்க முத்துப்புறம் கொட்டிட போதும். என் வாழ்க்கையிலேயே நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சா அது அந்த ஆளை மட்டும்தான். ஏண்டி இப்படி பேசுற? உன்னை காப்பாத்தினாலு உன்னை என்ன பண்ணாரு? அந்த ஆளு போலீஸ்காரன், அதுவே எனக்கு பிடிக்கல. ஓ, அப்ப போலீஸ்காரனா இல்லைன்னா உனக்கு பிடிக்குமோ? உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, ஆளும் மண்டையும் பாரு. வா, நீ பேசுற பேச்சுக்கு அந்த ஆள் தாண்டி உனக்கு லாய்க்கு. அந்த ஆளை பார்த்த உடனே கப்பு சிப்புன்னு அடங்கிருவ, அப்படித்தானே? யாரு? நானா? யார் வந்தாலும் நான் யாருக்கும் அடங்க மாட்டேன்டி. சரி, இப்ப அந்த போலீஸ்காரன் வந்தா என்ன பண்ணுவ? வரட்டும், அவனுக்கு என்ன கொம்பா இருக்கு? அவனை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? நான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டேன்டி. ஓஹோ, அப்படியா? ஆமா, அப்படித்தான். உன்னை பொண்ணு பார்க்க வந்தது அவரான்னு பாரு. ஐயோ, இந்த ஆளே தாண்டி. மொபைலை மாட்டினடி. இவ்வளவு நேரம் எவ்வளவு வாய் பேசிட்டு இருந்த. இரு இரு, உன்னை வச்சுக்கிறேன் இரு. ஐயோ, இந்த ஆளா? இந்த ஆளு எங்க? இங்க தள்ளுறி அங்க தள்ளுறி. என்னாச்சு? ஏன் போடி, நாங்க போறேன். இப்பதான் ஒருத்தவங்க சொன்னாங்க நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன்னு. இப்ப என்னமோ அந்த ஆளை பார்த்து பயத்து ஓடுற. பயமா? எனக்கு? ஆமா, உனக்குதான். நீ தானே இப்ப பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்க. எனக்கு வேற வேலை இருக்கு, அதனாலதான் நான் போறேன். இந்த ஆளை பார்த்து நான் எதுக்கு பயந்து ஓடணும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அது உனக்கு சரியா செட் ஆகும். என்ன பழமொழி? கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு நீ சொல்ற காரணம். இது அந்த புள்ள தானே? அவளை இருடி, ஒன்று வச்சுக்கிறேன். பாவம்னு பார்த்தா நான் ஹெல்ப் பண்ணா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ஓடிட்டேன். அது மட்டும் இல்லாம என்ன யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. நான் சொல்றேன், இப்ப நான் முன்னாடி வந்தா என்ன முன்னாடி பார்த்து தானே ஆகணும். ஹாய் ஃபியான்சே. உன்னை தாண்டி கூப்பிடுறாரு. என்னவா கூப்பிடுறீங்க? அச்சா, நீங்க சிஸ்டர். இத நிக்கிறாங்களே, இவங்க தான் ஃபியான்சே. என்ன போலீஸ்காரே கொழுப்பு? சேச்சா, அதெல்லாம் இல்லையே. பின்ன எந்த உரிமையில என்ன ஃபியான்சேன்னு கூப்பிடுறீங்க? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? மேபி இருக்கலாம். என்ன சிஸ்டர்? ஆமாமா, சரிதான் சரிதான். என்னடி சரிதான் சரிதான்? அந்த ஆளுதான் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காருன்னா நீயும் ஆமா சாமி போட்டுட்டு இருக்க. யாருங்க பைத்தியம்? நானா? நான் உரிமையோட தான் சொல்றேன். உரிமையா? என்ன உரிமையில நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அவங்கள பொண்ணு பார்க்க வந்தேன்ல, அந்த உரிமையில தான் பேசிட்டு இருக்கேன். பாருங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன். போடு போடு, அட்ரஸ் சக்க. இவளுக்கு ஏத்த ஆளு இந்த போலீஸ்காரன் தான். என்ன ஃபியான்சே, எங்க கிளம்பிட்டீங்க? பாரு, இன்னொரு தடவை என்ன அப்படி கூப்பிட்ட என்ன பண்ணுவீங்க? இந்த ஆள்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? வாடி போலாம். ஏண்டி, அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம்ல? அப்படி சொல்லுங்க சிஸ்டர். என்னடி புதுசா அண்ணன் தங்கச்சி பாசம் பொத்துக்கிட்டு வருது. அவர் என்ன எவ்வளவு அழகா சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடுறாரு. அப்படி இருக்கும்போது நான் அவரை அண்ணான்னு கூப்பிட்டுத்தானே ஆகணும். அப்ப எங்க 2 பேத்துக்குள்ள அண்ணன் தங்கச்சி பாசம் பொத்துக்கிட்டு தானே வரும். என்ன ஃபியான்சே, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல. என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ?
இங்க பாருங்க, இப்படிலாம் போற வரப்ப பொண்ணுங்க கிட்ட வம்பளுக்காதீங்க. நான் வம்பளுக்கலையே. ஏன் சிஸ்டர் நான் வம்பா இழுத்தேன்? ச்சே, இல்லையேண்ணா. ஆள்றா. இங்க பாருங்க, இன்னொரு தடவை இப்படிலாம். எப்படிலாம்? ஐயோ, வெறுப்பேத்துறானே. வாடி, நான் போறேன், நீ வரையா வரலையா? அப்ப நீ அந்த அண்ணனுக்கு பயந்துட்ட அப்படித்தானே? நான் எதுக்கு பயப்படுறேன்? இந்த அண்ணன் எவ்வளவு அழகா நின்று அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீ பேசத்தானே செய்யணும். பயந்துட்டு தானே ஓடுற. அப்போ நான் சொன்னது சரிதான். நீ சொன்ன மாதிரி எதுவும் கிடையாது. நீ அந்த அண்ணனுக்கு பயந்துட்டு தானே ஓடுற. என்ன சொன்னாங்க அப்படி என்னை பத்தி? யாரு உங்களை பத்தி பேசினா? உங்களை பத்தி யாரும் இங்க பேசல. உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. இல்ல பொய் சொல்ற. இன்னைக்கு பூரா உங்களை பத்தி தான் பேசினா. நான் வெளியே இருந்து வில்லங்கத்தை கூட்டு வரணும்னு அவசியமே இல்லடி. கூடவே வில்லங்கத்தை வச்சிருக்கேன். சரி சொல்லுங்க ஃபியான்சே, அப்படி என்னை பத்தி என்ன பேசுனீங்க? இங்க பாருங்க, இன்னொரு தடவை அப்படிலாம் கூப்பிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் என்ன உங்களுக்கு முறை பண்ணா? என்ன பார்த்து ஃபியான்சேன்னு கூப்பிடுறீங்க? இல்ல நீங்க தான் எனக்கு முறை பையனா? ஏன் முறப்பையனா இருந்தா தான் ஃபியான்சேன்னு கூப்பிடணுமா? நானும் கூப்பிடக்கூடாதா? நீங்க என்ன எந்த உரிமையில அப்படி கூப்பிடுறீங்க? நீங்க எந்த உரிமையில அழகா சேலைய கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு என் முன்னாடி வந்து பொண்ணு மாதிரி நின்றீங்களோ அந்த உரிமையில தான் பேசிட்டு இருக்கேன். போடு மவளை மாட்டினடி. இங்க பாருங்க, அதெல்லாம் யதார்த்தமா நடந்தது. எதுவுமே பிளான் பண்ணி பண்ணல. நானும் அதைத்தான் சொல்றேன், பிளான் பண்ணி பண்ணல. ஆனா யதார்த்தமா நடந்துச்சுல. அதுக்கு இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? நான் எதுவும் பண்ணணும்னு சொல்லல, நானும் அப்படித்தான் கூப்பிடுவேன். இங்க பாருங்க, ஏதோ ஒரு தடவை எனக்கு உதவி பண்ணிட்டீங்கன்றதுக்காக நான் பொறுமையா இருக்கேன். ஒரு போலீஸ்காரனை இருந்துகிட்டு நீங்களும் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? சேச்சா இல்லையே, நான் ஃபியான்சே கிட்ட தானே பண்ணிட்டு இருக்கேன், வேற யார்ட்டையுமா பண்ணிட்டு இருக்கேன்? ஆமா அதுவும் சரிதான். நீ முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணு. எதுக்கு காலி பண்ணுனா காலி பண்ணு முடியாது. பாருடி, அந்த ஆள் கூட சேர்ந்து நீ ஏடா கூடமா ஏதாவது பேசிட்டு இருந்த என்ன பண்ணுவீங்க மேடம்? ரெண்டு பேத்துக்கு நடுவில் மாட்டிட்டு நான் தான் முழிக்க வேண்டியதா இருக்கு. இந்த பக்கமே வந்திருக்க கூடாது. சரி நீங்க சொல்லுங்க சிஸ்டர், அப்படி இவங்க என்னை பத்தி என்னதான் பேசுனாங்க? ஏதாவது சொன்ன உன்னை கொன்னே போடுவேன். போலீஸ்காரங்க கேட்டா எல்லாத்தையும் சொல்லி தாண்டி ஆகணும். நீங்க சொல்லுங்க சிஸ்டர். உங்களை இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். நான் எப்படிலாம் சொன்னேன்? இங்க பாரு திவ்யா, இங்க பாருங்க, அவ சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இல்லனே, நான் உண்மைதான் சொல்றேன். அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. இந்த பொண்ணு உண்மையை சொல்லுதா இல்ல நம்ம ஏதோ விளையாட்டுக்கு தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம்? இந்த பொண்ணு பேசுறத பார்த்தா ஒருவேளை நம்மள பிடிச்சிருக்குமோ? பாருங்க, அவ சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. நான் எதுவுமே அப்பெல்லாம் சொல்லல. நான் நடந்ததை தான் சொன்னேன். நடந்தது என்னன்னு உங்களுக்கே தெரியும். சொல்றது எதையும் நம்பாதீங்க. இல்லனே, நான் உண்மையை தான் சொல்றேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்கு தான் இப்படி பல்ட்டி அடிக்கிறேன்னு தெரியல. இவ்வளவு நேரமும் உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருந்தா. நீங்க வரவும் தான் சீன் போடுறா. அடியே, நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன்? ஏண்டி என்ன இந்த ஆள் கூட நீ கோர்த்து விட்டுட்டு இருக்க? சத்தியமா சொல்லு, நான் அப்படி சொன்னேன். ஆமா அப்படித்தான் சொன்னேன். எப்படி சொன்னேன்? நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டி, என் வாழ்க்கையில பல்லாக்குடி ஆடிட்டு போயிடாதடி. பாருங்க போலீஸ்காரே, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. இவன் ஏன் இப்படிலாம் சொல்றான்னு எனக்கும் தெரியல. அண்ணே நீங்களே சொல்லுங்க, இவ அழகா இருக்காளா இல்லையா? ஐயோ, இப்ப நான் என்ன சொல்றது? பாருடி, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பாத்துக்க. அண்ணே நீங்க சொல்லுங்க. அழகாத்தான் இருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல டியூட்டி எதுவும் இல்லையா? நீங்க கிளம்புங்க. பாத்தீங்களா இப்ப உங்களை உரிமையோட மிரட்டுறா பாத்தீங்களா? இதுல இருந்தே தெரிய வேண்டாம் அவளுக்கு உங்களை எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு. ஒருவேளை இருக்குமோ? அப்படிலாம் எதுவும் இல்ல. அது எப்படி நீங்க சொல்றீங்க? நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? சொல்ற மாதிரி எந்த கர்மமும் இல்ல. பாருடி, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பாத்துக்க. இன்னொரு தடவை இந்த ஆளை வச்சு என் கூட பேசுனேன் அவ்வளவுதான். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? பாருங்க, இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணாலும் பண்ணிக்கிறேனே தவிர உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஓஹோ அப்படியா? ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமே? ஓஹோ, உங்க மனசுல இந்த ஆசை வேற இருக்கா? என்ன பார்த்து ஒரு 2 நாள் இருக்குமா? 2 நாள்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. ஏங்க, உங்களுக்கே ஆசை வரும்போது எனக்கு வராதா? நான் சொன்னனா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நான் சொன்னனா? நீங்க சொல்லலன்னா என்னங்க, உங்க கண்ணுலயே அதான் தெரியுது. இங்க பாருங்க, நீங்க பேசுற முறையே சரியில்லை. இத மட்டும் என் அப்பாட்ட சொன்னேன். சொல்லுங்க, நம்ம கல்யாணம் நாளைக்கே நடக்கும். ஐயோ கர்மம், இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க என்ன பண்ணுவீங்க? ஊரை கூட்டி பஞ்சாயத்துல நிக்க வச்சிருக்கேன் பாத்துக்கங்க. இன்னொரு தடவை இந்த கியான்சே அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு என் பின்னாடி வந்தீங்க என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, உங்க பேரு பூமாரி தானே? ஆமா பூமாரி தான். உன்ட கேட்டனா நான் பதில் சொல்லணும்ல.
என் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு எந்த அவசியமும் உங்களுக்கு இல்ல. உங்க பேர் தான் எனக்கு தெரியுமேங்க. பொண்ணு பார்க்க வந்தப்பயே கூப்பிட்டாங்கல்ல. இவ பூ மாதிரி தானே, பூ மாதிரி சாஃப்டா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எப்படி இருப்பீங்க? தீ மாதிரி என்கிட்ட நெருங்கணும்னு நினைக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து. நான் சும்மா சொன்னது இவர் சீரியஸா எடுத்துட்டு இருப்பாரு. இங்க பாருங்கண்ணே, நான் சும்மா தான் சொன்னேன், அவ அப்படிலாம் எதுவுமே சொல்ல. பரவாயில்ல சிஸ்டர், எனக்கும் தெரியும். நானும் சும்மா தான் பேசினேன். அவ கொஞ்சம் வாய் தொடுக்கத்தான் பேசுவா, மத்தபடி நல்ல பிள்ளைதான். சரி, பார்த்தாலே தெரியுது. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. நான் சும்மா அவளை கிண்டல் பண்ணணுன்றதுக்காகத்தான் பேசினேன். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிறாதீங்க. பரவாயில்ல. இப்ப வரையா வரலையா நீ? வரண்டி. இவங்க சும்மா சொன்னத நம்ம ஏன் நிஜமாக்க கூடாது? நிஜமாக்கிட்டா போச்சு. ஆதித்யா, ரொம்ப கனவு காணாதடா. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.